ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் விஷ்ணுமதி வ்ளாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச்சுலர்ஸ்லாம் கூட ஈஸியாக பண்ணக்கூடிய சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் அகலமான இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கணும். நல்லா ஃபஸ்ட்டு ஹீட் ஆகட்டும். இன்றைக்கி நம்ம 500 கிராம் சிக்கன் யூஸ் பண்ணி பிரியாணி செய்ய போகிறோம். அந்த சிக்கன் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆயில் அண்ட் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு 50 ml ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா நம்மளுக்கு ஹீட் ஆகணும். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். 4 சிறிய துண்டு அளவு பட்டை, 5 லவங்கம், 3 மராட்டி மூக்கு, 3 ஏலக்காய், 2 நட்சத்திர சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, இந்த ஸ்பைசஸ்லாம் நான் ஆட் பண்ணுறேன். சோம்பும் ஆட் பண்ண போகிறோம். நம்ம 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுறேன். நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் அளவு கரெக்டாக நீங்கள் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா நமக்கு வாசனையாக இருக்கும் பிரியாணி. ஆயில் நல்லா ஹீட் ஆகிருச்சு. இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடலாம். பிரியாணிக்கு எப்பயுமே இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி தான் ஆட் பண்ணணும். இப்போ லைட்டாக இது நமக்கு கொஞ்சம் கலர் வரணும், கோல்டன் கலர். அது வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கலாம். பிரியாணிக்கு எப்பயுமே இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்ச பிறகு தான் வெங்காயம் ஆட் பண்ணணும். அந்த வெங்காயம் நல்லா நமக்கு கொஞ்சம் கோல்டன் கலர் வரணும். நான் இந்த ஆழாக்கில் தான் அரிசி மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். 3 ஆழாக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன் நான். ஒரு ஆழாக்குக்கு 2 ஆழாக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். அரிசி வந்து அரை மணி நேரம் ஊறினா போதும், ரொம்ப ஊற வைக்கக்கூடாது. அரிசி உடஞ்சி போயிடும் ரொம்ப ஊறிச்சுன்னா. இந்த 4 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் நான். எப்பயுமே பிரியாணிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கோர்ஸாக தக்காளியை நீங்கள் அரைச்சி ஆட் பண்ணி செய்யும் போது நல்லா அந்த தக்காளியெல்லாம் வந்து நமக்கு சாதத்து மேலே கோட் ஆகும். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பிரியாணி நமக்கு. இதை நான் வந்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துடுறேன். கொஞ்சம் நமக்கு வெங்காயம் கலர் மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்காக ரொம்ப வந்து நம்ம கருகிற அளவுக்கெல்லாம் வதக்கக்கூடாது வெங்காயத்தை. இந்த அளவு வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அதை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எந்த மெஷர்மெண்ட்டில் அரைச்சிருக்குன்னா 200 கிராம் பூண்டுக்கு 150 இன்ச்சு சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டில் அரைச்சா தான் இது கரெக்டாக இருக்கும். ஒரு பாகம் பூண்டுக்கு அரை பாகம் இஞ்சி ஆட் பண்ணணும். நம்ம கப் வைஸ் சொல்லணுன்னா 1 கப் பூண்டுக்கு அரை கப் இஞ்சி ஆட் பண்ணணும். நம்ம அந்த மெஷர்மெண்ட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து வதக்கியாச்சு. இப்போ 4 தக்காளி நான் கோர்ஸாக அரைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அந்த தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிடுறேன். தக்காளி பேஸ்ட் நல்லா நமக்கு வதங்கணும் எண்ணெயிலேயே. தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கி சேர்த்துருக்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா தக்காளியை வதக்கலாம். தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு ஒரு கையளவு அலசி வச்சுருக்க புதினாவை ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். புதினா வதங்கணும் நமக்கு கொஞ்சம். புதினா நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வதங்கின பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். ஸ்பைசி காரத்திற்கு தேவையான அளவு வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணணும். சக்தி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் நான். 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு காரத்திற்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஆட் பண்ணியிருக்க அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு மஞ்சள்
1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சிக்கனை ஆட் பண்ணிடலாம். பிரியாணிக்கு எப்பயுமே கொஞ்சம் போன் பீசஸ் ஆட் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆட் பண்ணியிருக்க மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா இந்த சிக்கன் மேலே கோட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அகெயின். டென் மினிட்ஸ்க்கு ஆயிலே நல்லா வதக்கணும் சிக்கனை. 10 மினிட்ஸ் நல்லா வதக்கின பிறகு நெக்ஸ்ட் இதில் தயிர் ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நல்லா கட்டியான தயிராக இருந்தால் கட்டியான தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நான் 3 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கனால 6 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு சால்ட் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணுற ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிடலாம். இல்லைன்னா இந்த ஸ்டேஜ்லேயும் ஆட் பண்ணலாம். நான் அதை ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 மணி நேரத்துக்கு பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசி ஆட் பண்ணிடலாம். அரிசி ஆட் பண்ண பிறகு கேஸ் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். அரிசி ஆட் பண்ண பிறகு 1 கல் உப்பு வந்து நமக்கு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி ரெடி ஆன பிறகு நமக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள் இப்போ 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணலாம். 15 மினிட்ஸ் கழித்து கேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இல்லைனா சாதம் நமக்கு அடி பிடிக்க ஸ்டார்ட் ஆகிரும். அதே மாதிரி ரைஸ் வந்து ப்ராப்பராக குக் ஆகாது. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி ரைஸ் ஈவனாக பண்ணி விட்டுடணும். அகெயின் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சுருங்க. வெயிட் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அகெயின் நம்ம டம் போடணும். டம் போட்ட பிறகு ஃபைனலாக ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே பாருங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி. நான் ஷேர் பண்ண ப்ரொசீஜரில் கண்டிப்பாக நீங்களும் இந்த சிக்கன் பிரியாணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் and keep supporting to Vishnumathi Vlogs. Thanks for watching this video, friends.